மாநிலங்களுக்கிடையே நதிநீர் இணைப்பு என்பது கேள்விக்குறியாகியுள்ள இன்றைய சூழலில் நதிகளை பிணைப்பதன் மூலம் நாட்டின் விவசாயம், மின்சாரம் ஆகியவை மேம்படுவதுடன் புதிய போக்குவரத்துக்காக நீர்வழி போக்குவரத்து கிடைக்க புதிய திட்டத்தை உருவாக்கியுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த பொறியாளர் ஒருவர். அந்த திட்டம் பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு மாநிலங்களுக்கிடையேயான பிரதான பிரச்சனைகளில் தண்ணீரும் ஒன்று. இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணவும் இந்திய போக்குவரத்தின் புதிய பரிமாணமாக நீர்வழி போக்குவரத்தை அறிமுகம் செய்யும் விதமாகவும் மதுரை மாவட்டம் சோழவந்தானைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பொறியாளர் காமராஜ் ஒரு புதிய நீர்த்திட்டத்தை உருவாக்கியுள்ளார். கங்கா குமரி தேசிய நீர்வழிச்சாலை திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் தேசிய நெடுஞ்சாலைகளைப் போலவே புதிய சமவெளி கால்வாய்களை 120 மீட்டர் அகலமும் 10 மீட்டர் ஆழமும் வெட்டி கடலில் கலக்கும் வெள்ள நீரை இந்த கால்வாய்களில் தேக்கி நவீன நீர்வழிச்சாலைகளை உருவாக்க முடியும் என்றும் இதன் மூலம் விவசாயத்திற்கு தேவையான நீர், குடிநீர், நீர்வழி போக்குவரத்து, மின்சார தேவை ஆகியவையும் பூர்த்தி செய்யப்படும் என்கிறார் பொறியாளர் காமராஜ். ஒரு ஆற்றிலிருந்து இன்னொரு ஆற்றுக்கு இணைச்சு எப்படி நேஷனல் ஹைவேஸ்னு கொண்டு வரோமோ அதே மாதிரி நேஷனல் வாட்டர்வே வந்து ஒரு ஆற்றிலிருந்து இன்னொரு ஆற்றுக்கு அணைச்சிட்டோம்னா இதில் எப்பயுமே தண்ணி இருக்கும்படியாக பண்ணிக்கலாம். வருஷம் முழுவதும் தண்ணி 10 மீட்டர், நம்ம திட்டத்தில் 10 மீட்டர் தண்ணி இருக்கும் எப்பயும் வருஷம் முழுவதும். சுமார் 120 மீட்டர் அகலம், நீர்வழிப்பாதை வந்து 120 மீட்டர் அகலம் இருக்கும். 10 மீட்டர் தண்ணி வருடம் முழுவதும் இருக்கும். இது தண்ணி குறையாம பார்த்துக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது தண்ணி வந்து வெள்ளம் வந்து வரும்போது வெள்ளம் தேக்கிட்டு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். விவசாயத்துக்கு கொடுக்க முடியும், மின்சாரத்துக்கு கொடுக்க முடியும். இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்த 5,35,000 கோடி ரூபாய் செலவாகும் என்று தெரிவிக்கும் பொறியாளர் காமராஜ், அதன் மூலம் ஆண்டுக்கு 1,00,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றும், தமிழகத்தில் மட்டும் இந்த திட்டத்தை செயல்படுத்த 50,000 கோடி ரூபாய் செலவும், அதன் மூலம் ஆண்டுக்கு 7,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதுடன் 1,800 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கிறார். இந்த நீர்வழிச்சாலையில் இந்த செலவு வந்து 5,30,000 கோடி, வருமானம் வந்து வருஷம் 1,00,000 கோடி கிடைக்கும். ஏன்னா மின்சாரம் கிடைக்குது, நீர்வழிச்சாலை கிடைக்குது, அதுபோக 6 லைன் டிராஃபிக், ஹைவேஸும் கிடைக்குது. இப்போ எப்படி 4 லைன் டிராஃபிக் வருது பாருங்கள், அது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் எல்லாருமே. இதில் நீர்வழிச்சாலை கரைகள்லாம் 6 லைன் டிராஃபிக்காக வரும். ஸோ 4 லைன் டிராஃபிக் இந்த கோல்டன் குவார்டரில் ஹைவேஸ் இருக்குது பாருங்கள், அதை விட இது சிறந்த திட்டமாக இருக்கும். இதில் தண்ணீரும் கிடைக்கும், மின்சாரமும் கிடைக்கும். காலநிலை மாற்றத்தால் பருவமழை பொய்த்து நீரின்றி விவசாயம் என்பது கேள்விக்குறியாக உள்ள இன்றைய சூழலில் தன்னுடைய திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொண்டு செயல்படுத்தினால் விவசாயம் புத்துயிர் பெற்று புதிய நீர்வழி போக்குவரத்து உருவாக்கப்பட்டு நீர்வளம் என்றும் குறையாத நாடாக இந்தியா செழிக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் காமராஜ். தந்தி டிவி செய்திகளுக்காக எஸ். ராஜா.